அஞ்சு கோரிக்கைகள் தான் நாங்க கேட்கறது. நாங்க உழைக்கிறதுக்கான ஊதியம் எங்களுக்கு வேணும். யூஜிசில இருந்து நிறைய ஃபண்ட் வருது, பில்டிங்க்கு அலாட் பண்றீங்க, நிறைய கல்லூரிகள் திறக்கிறீங்க. உயிரே இல்லாத ஒரு பில்டிங்க்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு, அந்த பில்டிங்க்கு உயிர் கொடுக்கக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களான எங்களுக்கு இல்ல அப்படின்ற ஒரு விரக்தியில தான் சார் நாங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து நாங்க இன்னைக்கு போராட்டத்தை கையில எடுக்கல. கௌரவ விரிவுரையாளர்களா எப்பொழுது கல்லூரிகளை சேர்ந்து எங்களுக்கு நிரந்தரமான பணி நிரந்தரம் கிடைக்கலையோ அன்று முதல் இன்று வரை 30 ஆண்டுகளாக ஒவ்வொரு முறையும் சென்னையிலயும் அந்தந்த கல்லூரிகள்லயும் வீதியில வந்து போராடின்னு தான் இருக்கிறோம். எங்களுக்கு கூலி சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. அதே போலதான் இப்போ தூய்மை பணியாளர்கள் கொரோனா காலத்துல அவங்கள போல தியாகம் செஞ்சவங்க யாருமே கிடையாது. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா 10,000 12,000 தான் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே அரசு ஊழியர்கள், அதே வேலை செய்யற அரசு ஊழியர்களுக்கு பாத்தீங்கன்னா 60,000க்கு மேல வேலை செஞ்சு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் பாத்தீங்கன்னா 25,000 சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே அரசு நிரந்தர பணியாளர்களுக்கு பாத்தீங்கன்னா 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் கொடுக்கறது. கிட்டத்தட்ட 6 பங்குல இருந்து 10 பங்கு வரைக்கும் அந்த கூலி சுரண்டலானது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு ஊதியத்தை வழங்க சொல்லி யூஜிசி ஒரு அமௌண்ட் பிக்சேஷன் பண்ணிருக்காங்க. யூஜிசி பரிந்துரைத்த ஊதியம் 50,000, சமவேலைக்கு சம ஊதியம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி எங்களுக்கு பேசிக் 57 தரணும். எங்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கொடுக்காதனால தமிழ்நாட்டுல இந்தியாவிலே குறைந்த சம்பளம் எங்கன்னா தமிழ்நாடு கிருஷ்ணகிரி தான் வாங்கிட்டு இருக்கோம். பக்கத்துல இருக்கிற மாநிலம் கேரளா பார்த்தா யூஜிசி பரிந்துரைத்த ஊதியம் 50,000 கொடுக்குறாங்க. ஹரியானா பஞ்சாப் பார்த்தா உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சமவேலைக்கு சம ஊதியம் 57 கொடுக்குறாங்க. இந்தியாவிலேயே உயர்கல்வி பெறும் மாநிலம் தமிழகம் முதலிடம் இருக்கு. ஆனா உயர்கல்வி பெறும் மாநிலங்களுக்கு காரணமான எஸ்எச்சி சம்பளம் கொடுக்கறதுல இந்தியாவில குறைந்த சம்பளத்துல பார்த்தா தமிழ்நாடு தான் பின்தங்கி இருக்கு. எங்களோட நியாயமான கோரிக்கைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 57,700 யூஜிசி கொடுக்க சொல்லுது. கொடுக்க சொல்லிட்டு நாங்களும் உயர்கல்வித்துறையில உயர்கல்விட்டு போயிட்டு நாங்க முறையிடுறோம். எங்களுக்கு 57,700 கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆர்டர் கொடுக்குறாங்க. எங்களுக்கு அவங்க எல்லாம் கொடுக்கலாம், அவங்க திறமை இருக்கு, குவாலிபிகேஷன் இருக்கு, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே, கொடுங்கன்னு சொல்றாங்க. அது கோர்ட்டு கிட்ட போய் நாங்க ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு அரசாங்கத்திட்ட போயிட்டு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிருக்க சொன்னாக்கா எங்களை மடமாட்டதுக்காகவும் அந்த உயர் நீதிமன்றம் நீதிபதிகளையும் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஏமாத்துறதுக்காகவே இவங்க பயன்படுத்துற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் பேக் டோர் என்ட்ரின்னு சொல்றாங்க. இந்த பேக் டோர் என்ட்ரி, பின்வாசல் வழின்ற ஒரு வார்த்தை எங்களோட உளவியல் ரீதியா பாதிக்கப்பட வைக்குது. இது பாத்தீங்கன்னா ஒரு உளவியல் தாக்கம் தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்மளோட பாத்தீங்கன்னா நம்மளோட கல்வி கொள்கை இருக்கு. அந்த கல்வி கொள்கையில 10வது 10 வருஷம், +2 12 வருஷம், யூஜி 3 வருஷம் 15, அடுத்தாப்புல பிஜி 2 வருஷம் 17, எம்ஃபில் 2 வருஷம் 19, அதுக்கப்புறம் முடிச்சுட்டு பிஹெச்டி 4 வருஷம் அல்லது 5 வருஷம், குறைஞ்சபட்சம் 25 வருஷத்தை நாங்க கல்விக்காகவே போடுறோம். அதுக்கப்புறம் இங்க வரோம். இங்க எவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணிருக்கோம்? குறைஞ்சபட்சம் 20 வருஷம் பண்ணுங்க. 45 வயசு உங்களுக்காக போட்டிருக்கோம், கல்விக்காக போட்டிருக்கோம். எங்களை எப்படி நீங்க பேக் டோர் சொல்லலாம்? ஒரு அஞ்சு கோரிக்கைகள் தான் நாங்க கேட்கறது. நாங்க உழைக்கிறதுக்கான ஊதியம் எங்களுக்கு வேணும். யூஜிசில இருந்து நிறைய ஃபண்ட் வருது, பில்டிங்க்கு அலாட் பண்றீங்க, நிறைய கல்லூரிகள் திறக்கிறீங்க. உயிரே இல்லாத ஒரு பில்டிங்க்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு, அந்த பில்டிங்க்கு உயிர் கொடுக்கக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களான எங்களுக்கு இல்ல அப்படின்ற ஒரு விரக்தியில தான் சார் நாங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்திருக்கோம். ஒவ்வொரு டைமும் போராடி எங்களோட ஊதியத்தை நாங்க கேட்கறதுன்றது எங்களுக்கே அவ்வளவு மனசு கொதிச்சு போய் இந்த இடத்துல வந்திருக்கோம். யூஜிசி எங்களுடைய தகுதிக்கு சொன்ன 57,700 ரூபாய் எங்களுடைய ஊதியம் வேணும். அதே போல 11 மாசம் மட்டுமே எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊதியமானது 12 மாசமும் எங்களுக்கு வேணும். இன்னைக்கு நிறைய என்ன மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருமே 2ஆம் குழந்தைக்கு வேணாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எங்களுக்கு சம்பளத்தை பிடிச்சிருவாங்கன்ற ஒரு மிகப்பெரிய பயம் எங்களுக்குள்ள இருக்கு சார். அதனால மகப்பேறு விடுப்பு ஊதியத்தோட வேணும் அப்படின்ற ஒரு நியாயமான கோரிக்கையை இந்த இடத்துல பதிவு பண்றோம். எங்களுக்கு லைஃப்ல ஒரு செக்யூரிட்டி, வேலை பார்க்கறதுக்கான ஒரு செக்யூரிட்டி, பிஎஃப் இபிஎஃப் அப்படின்றத எங்களுக்கு பிடித்தம் செய்து அந்த ஸ்கீம் எங்களுக்கு கொண்டு வரணும். அது மட்டும் இல்ல சார், எங்க இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நிறைய பேர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பயனுமே இல்லாம ரிட்டையர்ட் ஆகி போயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்மே கிடையாது சார். எவ்வளவோ நியூஸ்ல நம்ம பாக்குறோம், சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க. ஆனா உங்களையே நம்பி ஒரு நல்ல மாணவர் சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் இன்னைக்கு தெருவுல நின்று போராடக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு. இந்த நிலை மாறணும் சார். நாங்க எல்லாரும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம். ஒவ்வொரு டைமும் போராடி எங்களுடைய இலக்கை நாங்க அடைய முடியல. இந்த முறை இலக்கை அடையாம இந்த இடத்தை விட்டு நாங்க போகக்கூடாதுன்றதுல எல்லாருமே உறுதியா இந்த இடத்துல நிக்கிறோம் சார். எலெக்ஷன் அறிவிச்சு எல்லாத்தையும் பண்ணி ஒவ்வொரு தடவையும் அந்த கடைசி நிமிடம் மட்டும் எங்களை போராட வச்சு கடைசியில் ஒரு சொற்ப ஊதியத்தை கொடுத்துட்டோம். எங்களை அப்படியே எங்கள் காலத்தை அடுத்த 5 வருஷம் அப்படியே தாண்டி போகிற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. சொற்ப ஊதியம் 5,000 ரூபா. இந்த டிஎம்கே அரசு இந்த 5 வருஷத்தில் எங்களுக்கு உயர்த்தி கொடுத்த ஊதியம் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா. ஆசிரியர் பொதுவாக பார்த்தீங்கன்னா சார்,
நாங்க வந்து புதுசா வந்து கௌரவ விரிவுரையாளர்களை வந்து பணி நிரந்தரம் செய்யணும்னு கேட்கணும். தேர்தல் வாக்குறுதியில 10 ஆண்டுகள் வந்து முழுமையா பணி அனுபவம் இருந்தா நாங்க பணி நிரந்தரம் செய்யறேன்னு 2020 இவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்து 2021 இவங்க வெற்றி பெற்றதுதான். நாங்க இந்த 8300 கௌரவ விரிவுரையாளர்களுமே பாத்தீங்கன்னா திராவிடத்தை உயிர் மூச்சா கொண்டுதான் இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 4 பட்டங்களை பெற்று செட்டு நெட்டு முனைவர் பட்டம் பெற்றவர் எங்களை வந்து இப்ப வந்து புதுசா சுப்பிரமணியன் ஐயா அமைச்சர் வந்து சொல்றாரு இவங்க போராடம் வந்து ஒரு பேஷன் ஆகி போச்சு, மாடல் ஆகி போச்சு. நிச்சயமா எங்களை அது பெரிய மன வலியை உருவாக்குது. நாங்க வந்து இன்னைக்கு போராட்டத்தை கையில எடுக்கல. கௌரவ விரிவுரையாளர்களா எப்பொழுது கல்லூரிகளை சேர்ந்து எங்களுக்கு நிரந்தரமான பணி நிரந்தரம் கிடைக்கலையோ அன்று முதல் இன்று வரை 30 ஆண்டுகளாக ஒவ்வொரு முறையும் சென்னையிலையும் அந்தந்த கல்லூரிகளையும் வீதியில வந்து போராடின்னு தான் இருக்கிறோம். போராட்டம் என்பது ஒரு தமிழ் மண்ணுடைய போராட்ட குணமே தவிர இந்த போராட்டத்தை கற்றுக் கொடுத்ததே திராவிடம் தான். ஆனா இன்று அவங்க அமைச்சர் சுப்பிரமணியன் ஐயா சொல்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையா இருக்குது. இவங்களுக்கு வந்து வேடிக்கை ஆகி போச்சு, பேஷன் ஆகி போச்சு போராட்டம்ன்றதுன்னு. எங்களை மட்டும் இழிவுபடுத்தல, போராடக்கூடிய செவிலியர், இடைநிலை ஆசிரியர், அதுக்கடுத்தது வந்து பள்ளி சத்துணவ உணவாக எத்தனையோ ஊழியர்களை வந்து இழிவுபடுத்தக்கூடியதா. அது எவ்வளவு பெரிய வலியை ஏற்படுத்துன்றது சொல்றோம். ஆனா இருந்தாலும் எங்களுடைய 5 அம்ச கோரிக்கையை வந்து இந்த தமிழக அரசு நிச்சயம் நிறைவேற்றாவிட்டால் இறந்தாலும் மடிந்தாலும் இந்த கல்லூரி கல்வி இயக்குநரத்தை விட்டு நாங்க போக மாட்டோம் என்பது கூட்டமைப்பு சார்பாக நாங்க கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இது 1991 இருந்து இந்தியா பல நல்ல திட்டங்களை போட்டுக்கிட்டு வருது. அந்த நல்ல திட்டங்கள்னால செயல்படுத்தும் போது இப்ப ஒண்ணு இல்ல, நியூ எக்கனாமிக் பாலிசின்னு வந்தது, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், இது எல்லாமே நல்ல திட்டங்கள் தான். ஆனா இது செயல்படுத்தும் போது, பிரைவேடைசேஷன் ஆகும்போது உழைப்பாளர்களுக்கான ஊதியம் அப்படின்றது சுரண்டப்படுது. கார்ல் மார்க்ஸ் சொன்னாரு அந்த அப்போ கார்ல் மார்க்ஸ் கண்டுபிடிச்சதுனாலதான் உழைப்பு சுரண்டல் அப்படின்றது ஒண்ணு கண்டுபிடிச்சு அத ஒரு தீர்வுக்கு கொண்டு வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரத்துக்கு மேல வேலையும் வாங்கி 8 மணி நேரத்துக்கும் குறைவான கூலியை கொடுத்தப்ப அந்த உழைப்பு சுரண்டலை போக்குனது கார்ல் மார்க்ஸ் தான். ஆனா இப்ப நடக்கிறது வந்து கூலி சுரண்டல். கூலி சுரண்டல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைமிங் அப்படின்றது கரெக்ட் தான், ஆனா அதுக்கு உரிய ஊதியம் அப்படின்றது கிடைக்கிறது கிடையாது. தொகுப்பூதியம்ன்றாங்க, ஒப்பந்ததாரர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒப்பந்ததாரர்களுக்கான கூலியானது சுரண்டப்படுது. கூலி மட்டும் சுரண்டப்படல, அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற சலுகைகளும் ஏய்க்கப்படுது. இது 2 தான் இப்போ நாட்டுல நடந்துகிட்டு இருக்கே தவிர்த்து தமிழ்நாடு டெவலப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 11.39% வளர்ச்சியை நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவும் சரி, தமிழ்நாடு மாநிலமும் சரி முன்னேற்றம் அடைஞ்சு விட்டது, வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த வளர்ச்சியை ஏற்படுத்தணும்னா, தொடங்கணும் அப்படின்னா இந்த சுரண்டல், கூலி சுரண்டலும் சலுகை ஏய்க்கிறதும் நிறுத்தினால் மட்டுமே இது சாத்தியமாகும். இதுதான் கௌரவ விரிவுரைகள் சார்பாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நீதிபதிகள், அரசு அதிகாரிகள், அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் எல்லாருக்கும் உரியது. இப்போ ஒண்ணும் கிடையாது, எங்களுக்கு கூலி சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. அதே போலதான் இப்போ தூய்மை பணியாளர்கள் கொரோனா காலத்துல அவங்கள போல தியாகம் செஞ்சவங்க யாருமே கிடையாது. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா 10,000 12,000 தான் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே அரசு ஊழியர்கள், அதே வேலை செய்யற அரசு ஊழியர்களுக்கு பாத்தீங்கன்னா 60,000க்கு மேல வேலை செஞ்ச சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் பாத்தீங்கன்னா 25,000 சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே அரசு நிரந்தர பணியாளர்களுக்கு பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் கொடுக்கறது. கிட்டத்தட்ட 6 பங்குல இருந்து 10 பங்கு வரைக்கும் அந்த கூலி சுரண்டலானது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒண்ணு இல்ல, எங்களுடைய சகோதரி ஒருத்தவங்க காலேஜ்ல சொன்னாங்க, ஸ்ட்ரைக் நடக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 10 நாள் அவங்களுடைய பிரசவம் முடிச்சுட்டு லீவ் கிடையாது உங்களுக்கு, வரலன்னா உங்களை வேலையை விட்டு கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாளைக்கு அப்புறமா அவங்க வேலையை தொடர்ந்தாங்க. கை குழந்தைய கூட்டிக்கிட்டு வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை கேட்கும் போது நெஞ்சு உருகுது. அப்போ அது போல சலுகைகள் ஏற்கப்படும் போது, கூலி சுரண்டல் ஏற்படும் போது வளர்ச்சி எப்படி உண்டாகும்? வளர்ச்சி அப்படின்றது ஹாரிசான்டல் வெர்டிகல் ப்ராசஸ், டெவலப்மெண்ட்ன்றது ஹாரிசான்டல் ப்ராசஸ். அப்போ டெவலப்மெண்ட் ஏற்பட்டது முடிஞ்சு போச்சு, இப்போ வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த வளர்ச்சியை நிரந்தரம் ஆக்கணும், தொடங்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிற, இந்தியாவில இருக்கிற எல்லாருக்கும் இந்த கூலி சுரண்டல் அப்படின்றத நிறுத்திட்டு, அது தனியார் துறையா இருந்தாலும் சரி, பொதுத்துறையா இருந்தாலும் சரி, உழைப்பாளர்களுக்கு உரிய ஊதியமும் சரி,
சலுகைகளும் சரி கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அரசினுடைய தலையாய கடமை. இதைத்தான் நான் கௌரவ விரிவுரையாளர்கள் சார்பாக நான் தெரிவிக்கிறேன். இது நீதிபதிகள் சரி, அரசு ஊழியர்கள் சரி, அரசு அதிகாரிகள் சரி, எல்லாருமே அது உற்று நோக்கி இந்த பிரச்சனையை நீக்கினாதான் இந்தியா வளர்ச்சியை நோக்கி போகும், வளர்ச்சி ஆகும். இதுதான் எங்களுடைய கௌரவ விரிவுரையாளர்களுடைய முக்கியமான குறிக்கோள். என் பேரு முனைவர் கோகுலன். பரமக்குடி அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் வந்திருக்கிறோம். ஊதிய வித்தியாசத்தினுடைய காரணமாக இங்கு நாங்கள் கூடியிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை என்பது ஐந்து அம்ச கோரிக்கை. இந்த முதலாவதாக பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த ஊதிய வித்தியாசம் தான் காரணமாக இருக்கு. எங்கள் கல்லூரியில பணியாற்றக்கூடிய ஒரு ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்டுடைய சம்பளம் கூட, அவருடைய கல்வி தகுதி வெறும் 10வது, அவருடைய சம்பளம் கூட எங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு மிகுந்த மன வேதனையை ஏற்படுத்துது. ஒரு 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு PhD வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர், ஒரு தனக்கு கீழே பணியாற்றக்கூடிய ஒரு OA, அவர் வாங்குற சம்பளத்துக்கு கீழே நாங்க சம்பளம் வாங்குறோம்னு சொன்னோம்னா அந்த OA எங்களை எப்படி மதிப்பாரு? சரி, 25,000 ஊதியம் என்பது போதுமானதாக இருக்குமா? இந்த உயர்கல்வி இவ்வளவு தூரம் படிச்சு வந்தவங்களுக்கு போதுமானதா இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஒரு வாடகை நீங்க எடுத்து பாருங்க, ஒரு 5,000 ரூபாய்க்கு குறைஞ்சு இன்னைக்கு நல்ல ஒரு வீடு அப்படிங்கிறது கிடையாது. இப்ப வாடகையில போயிடுது, கரண்ட் பில் இருக்கு, பாலுக்கு செலவழிக்க வேண்டியது இருக்கு, ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு, உணவு தேவை, ஒரு சிலிண்டர் 1000 ரூபாய். இப்படி கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா என்ன மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே மிச்சப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப நாங்க ஒரு ஆரம்ப காலகட்டங்கள்ல 6,000 ரூபாய் அப்படிங்கிற அடிப்படையில இந்த வேலைக்கு நாங்க சேர்ந்தோம். இன்னைக்கு 25,000 ரூபாய் வாங்குறோம். அப்படி இருந்தும் பத்த மாட்டேங்குது. நாங்க வேற எதுவும் கேட்கல. UGC என்ன நிர்ணயம் பண்ணாங்களோ அந்த ஊதியத்தை கொடுங்கறதா கேட்கிறோம். அது இந்த அரசுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்ப அந்த UGC நிர்ணயம் செய்த அந்த ஊதியத்தை கொடுப்பதிலே இவருக்கு என்ன தயக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி. UGCல இருந்து நிதி வர மாட்டேங்குது, மத்திய அரசு நிதி தர மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் எங்களுக்கான ஊதியத்தை மட்டும் ஏன் வழங்க மறுக்கின்றது அப்படிங்கிறத எங்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கையை இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுக்கான ஊதியத்தை 12 மாத ஊதியம், எந்த ஒரு துறையிலுமே இப்படி ஒரு அவமானமான ஒரு நிலை ஏற்படல. 11 மாசம் ஊதியம், அதுல 12வது மாதம் ஊதியமே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஒரு மாசத்துக்கு எதை அடிப்படையாக வைத்து அந்த ஒரு மாதத்திற்கான வாழ்வாதாரத்தை நாங்க எப்படி கடந்து போறது? இப்ப இதெல்லாம் நம்ம தமிழக அரசுக்கு நாங்க ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை கருத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழி செய்யுமாறு பரமக்குடி அரசு மகளிர் கலைக்கல்லூரி சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தமிழகம் முழுக்க சுமார் 183 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 8,000க்கும் மேற்பட்ட கெஸ்ட் பணிபுரிந்து வருகிறோம். எங்களுக்கு மாத ஊதியமாக சுமார் 25,000 மட்டுமே தொகுப்பூதியம் வழங்கப்படுகிறது. நாங்கள் 12 மாதமும் வேலை செய்கிறோம். ஆனால் 11 மாதம் மட்டுமே ஊதியம் வழங்குகிறோம். எங்களுக்கு ஊதியத்தை வழங்க சொல்லி UGC ஒரு அமௌண்ட் பிக்சேஷன் பண்ணிருக்காங்க. UGC பரிந்துரைத்த ஊதியம் 50,000, சமவேலைக்கு சம ஊதியம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி எங்களுக்கு பேசிக் 57 தரணும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய ஒர்க்கிங் அவர் 16 ஹவர், கெஸ்ட் ஒர்க் பண்ணக்கூடிய 16 ஹவர். ஆனா 16 ஹவர் தாண்டி நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கொடுக்காதனால தமிழ்நாட்டுல இந்தியாவிலே குறைந்த சம்பளம் எங்கன்னா தமிழ்நாடு கெஸ்ட் தான் வாங்கிட்டு இருக்கோம். பக்கத்துல இருக்கிற மாநிலம் கேரளா பார்த்தா UGC பரிந்துரைத்த ஊதியம் 50,000 கொடுக்குறாங்க. ஹரியானா, பஞ்சாப் பார்த்தா உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சமவேலைக்கு சம ஊதியம் 57 கொடுக்குறாங்க. இந்தியாவிலே உயர்கல்வி பெறும் மாநிலம் தமிழகம் முதலிடம் இருக்கு. ஆனா உயர்கல்வி பெறும் மாநிலங்களுக்கு காரணமான கெஸ்ட் சம்பளம் கொடுக்கறதுல இந்தியாவில குறைந்த சம்பளத்துல பார்த்தா தமிழ்நாடு தான் பின்தங்கி இருக்கு. சார், இவ்வளவு நேரத்துக்குள்ள பேசணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. டீட்டெயிலா எவ்வளவு நேரம் பேசுறீங்களா பேசுங்க. முதல்ல உங்க இன்ட்ரோடக்ஷன், நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? வணக்கம், என் பேர் ராஜீவ்காந்தி. நான் கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த கௌரவ விழாக்கள் நீங்க எவ்வளவு பேர் குழுமைகள் பாத்தீங்கன்னா எங்களோட அடிப்படை வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுது. அடிப்படை வாழ்வாதாரமே இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷன் வாழணும்னா இவ்வளவு தேவை இருக்கு இல்லைங்களா? அவங்களுக்கே அப்படி இருக்கும்போது நாங்கெல்லாம் எல்லாரும் டாக்டர் முடிச்சுங்க, நெட் ஸ்லெட் முடிச்சுங்க, எல்லாரும் ஃபுல் ஃபிளட்ஜ் குவாலிஃபிகேஷன் இருந்து கூட குறைஞ்சபட்சம் 20-25 வருஷம் 30 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு கௌரவ விழா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த அரசு கொடுக்குற ஊதியம் பாத்தீங்கன்னா சொற்ப ஊதியம், வெறும் 25,000 ரூபாய். இந்த 25,000 வச்சுக்கிட்டு ஒருத்தர் நாள் சாதாரண வாழ முடியுங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நம்ம பாத்தீங்கன்னா இந்த 25,000 வச்சு ஒரு பேசிக் நீடு கூட எங்களால திருப்தி பற்றி முடியல. அதாவது இப்ப பசங்களை படிக்க வைக்க முடியல, எங்களுக்கு தேவையானதை கொடுக்க முடியல, வீட்டு வாடகை கட்ட முடியல, தினந்தோறும் ஒரு ரீசார்ஜ் பண்ண முடியாத அவ்வளவு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எங்க உடம்பு சரியில்லையா, எங்களை அப்ப கூட போய் எங்களால பாத்துக்க முடியல. ஆனா கடைசி முழுக்க இந்த அரசாங்கத்துக்காகவும் அரசாங்கத்துல இருக்கிற அந்த பப்ளிக்காகவும் மாணவர்களுக்காகவும் எங்களோட வாழ்க்கையை நாங்க அர்ப்பணிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் பாப்பாங்க, எல்லாரும் போராடுறாங்க,
எல்லாரும் சம்பளம் கேட்டு போராட்டி இருக்காங்க, இவங்க எல்லாம் வாத்தியார் தானே, இவங்க எல்லாம் இன்னும் கொட்டி கொட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. கொட்டி கொடுக்கலாம் சொல்லுங்க, வெறும் 25,000 கொடுக்குறீங்களா, இது நியாயமானு கேட்கிறோம். எங்களோட நியாயமான கோரிக்கைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கௌரவ விரிவுரைகளுக்கு 57,700 யூஜிசி கொடுக்க சொல்லுது. கொடுக்க சொல்லிட்டு நாங்களும் உயர்கல்வித்துறையில வந்து உயர்கல்விக்கிட்ட போயிட்டு நாங்க முறையிடுறோம். எங்களுக்கு வந்து 57,500 கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆர்டர் கொடுக்குறாங்க எங்களுக்கு, அவங்க எல்லாம் கொடுக்கலாம், அவங்க திறமை இருக்கு, குவாலிபிகேஷன் இருக்கு, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே, கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது கோர்ட்டு கிட்ட போய் நாங்க ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு அரசாங்கத்திட்ட போயிட்டு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிருக்கோம் சொன்னாக்கா எங்களை மடமாட்டதுக்காகவும் அந்த உயர்நீதிமன்றம் நீதிபதிகளையும் உச்சநீதிமன்ற நீதிபதி ஏமாத்துறதுக்காகவே இவங்க பயன்படுத்துற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் பேக் டோர் என்ட்ரின்னு சொல்றாங்க. இந்த பேக் டோர் என்ட்ரி, பின்வாசல் வழின்ற ஒரு வார்த்தை வந்து எங்களோட உளவியல் ரீதியா பாதிக்கப்பட வைக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உளவியல் தாக்கம் தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனி மனுஷன் போய் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு மனநோகரான வார்த்தையை சொல்லுங்க. நாங்க தனி மனிதர்கள் இல்ல, ஒரு கூட்டமைப்பு 8,500 பேர் அரசு கலைக்கல்லூரி முழுக்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு ஆளையும் நீங்க பேக் டோர் என்ட்ரி சொல்றீங்க. இங்க யாராவது ஒருத்தர் கேட்டு பாருங்க, எல்லாருமே சொல்லுவாங்க PhD. ஒரு நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கல்வி கொள்கை இருக்கு. அந்த கல்வி கொள்கையில 10வது 10 வருஷம், +2 12 வருஷம், UG 3 வருஷம் 15, அடுத்தாப்புல PG 2 வருஷம் 17, MPhil 2 வருஷம் 19, அதுக்கப்புறம் முடிச்சுட்டு PhD 4 வருஷம் அல்லது 5 வருஷம், குறைஞ்சபட்சம் 25 வருஷத்தை நாங்க வந்து கல்விக்காகவே போடுறோம். அதுக்கப்புறம் இங்க வரோம். இங்க வந்து எவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணிருக்கோம், குறைஞ்சபட்சம் 20 வருஷம் 45 வயசு உங்களுக்காக போட்டிருக்கோம், கல்விக்காக போட்டிருக்கோம். எங்களை எப்படி நீங்க பேக் டோர் சொல்லலாம்? அதே மாதிரி பேக் டோர் என்ட்ரி எப்படி சார் வரும்? இப்போ என் பாக்கெட்ல இருந்து ஒரு 300 ரூபா இருக்கு, யாரோ எடுத்துக்கிட்டாங்க, இல்ல காணாம போச்சு, நான் தேடுவேன். அப்படி இருக்கும்போது ஒரு ஹையர் எஜுகேஷன்ல இருந்து ஒரு செக்ரட்டரியேட்ல இருந்து ஒரு டைரக்டரேட் வந்து ஒரு அக்கௌண்ட்ல இருந்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ஜிஎலுக்கும் 20,000 போகுது. ஏன் அக்கௌண்ட்ல மாசம் 20,000 போடுறாங்க? எப்படி வந்துச்சு உங்களுக்கு தெரியும்? எப்படி வந்துச்சு? நான் பேக் டோர் என்ட்ரின்னு நினைச்சுன்னா முதல்ல நீங்க தான் பேக் டோர் என்ட்ரி. நான் வந்து குற்றவாளின்னு சொன்னீங்கன்னா என்ன வேலைக்கு போட்டு நீங்க தான் குற்றவாளி. யாரை கேட்டு நீங்க அக்கௌண்ட் 20,000 போட்டீங்க? உங்களுக்கு தெரியும் படி அக்கௌண்ட் 20,000 வந்துச்சு. எங்கிட்ட வந்து எங்களோட லிஸ்ட் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. அரசு கலைக்கல்வி திருவண்ணாமலை எத்தனை பேர் வேலை செய்யறான், யார் யார் வேலை செய்யறான், அவங்க எவ்வளவு சம்பளம் சொல்றீங்க, உங்களுக்கு ட்ரெஷர்ல தகவலே வரது இல்லையா? யாரு வேலை செய்யறோம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? எப்படி அப்பாயின்மெண்ட் பண்றாங்க? முதல்வர் வந்து எங்க மாமா மச்சான், முதல்வருக்கு நாங்க சொந்தக்காரங்க கூப்பிட்டு அப்பாயின் பண்ணிடுறாங்களா? இல்ல அவங்க அப்பாயின் பண்ண RJD மூலியமா டைரக்டருக்கு தெரிவித்தே கிடையாதா? இல்ல டைரக்டர் வந்து செக்ரட்டரிக்கு சொல்றதே கிடையாதா? இல்ல செக்ரட்டரி போயிட்டு மினிஸ்டருக்கு சொல்றதே இல்லையா? இல்ல ஹையர் எஜுகேஷன் இங்க இல்லையா? எப்படி பேக் டோர் சொல்லலாம்? இது வந்து உளவியல் தாக்குதல் சார். இது நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். எல்லாரும் கேட்டு பாருங்க. இங்க ஒவ்வொரு கௌரவியரும் தன்னோட வாழ்வையே இந்த மாணவர்களுக்கு செலவச்சிருக்காங்க. வாழ்வையே இல்ல, நிறைய பேர் செத்து போயிடறான் சார். உளவியல் ரீதியா தாக்கப்பட்டு அவன் அதே நினைச்சிட்டு போறான். போன வாரம் ரெண்டு பேர் ஆக்சிடென்ட்ல செத்துருக்காங்க. அவங்க திமுறா கல்லூரில போய் பாடாடுற ஆசிரியர் ஆக்சிடென்ட்ல சாகுறாங்க சார். ஏன்? உளவியல் ரீதியா நீங்க தாக்குறீங்க. சமுதாயம் வந்து எங்களை ஏறெடுத்து பாக்குது. என்னடா பேராசிரியர் வெறும் 20,000 சம்பளம், ஏன்னா அடிப்படை ஊதியம் எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு நல்ல வீடு கிடையாது, யார்ட்டையும் நல்ல வாழ்வாதாரத்து எதுவுமே கிடையாது. ஒரு 2 லட்சம் நீங்க கேட்டு ஒரு 2 லட்சம் மாட்டாங்க. ஏன்னா தினந்தோறும் அவன் சாவறான். 20,000 வச்சு என்ன சார் பண்ண முடியும்? நாங்க ஒன்னும் சும்மா பிச்சை கேட்கல. எங்களுக்கு தெருவுல இருந்து பிச்சை கேட்க வைக்கிறீங்க. எங்களோட உழைப்புக்கான ஊதியத்தை கூட சொல்ல சார். இன்னைக்கு போயிட்டு நான் வந்து கூலி தொழில் சித்தாள் வேலை செய்ய போறேன் சார், எனக்கு 600 ரூபாய் சம்பளங்க. நீங்க சொல்லி ஏன் போய் பண்ண வேண்டியதான் சொல்லிட்டு இவங்க நான் உழைச்சிருக்கேன், என் உழைப்பு ஊதியத்தை கொடுங்க, நாங்க போயிடுவோம். கண்டிப்பா நீங்க வேற என்ன கூட பண்ணிக்கோங்க, நாங்க போறோம் சார். ஒரு மேஸ்திரி போனா 1,200 ரூபாய் சம்பளம் கணக்கு போடுங்க. அவனே வந்து சந்தோஷமா இருக்கலாம். 1,200 30 நாள் கூட்டி பாருங்க, அவனே யாருக்கு 40,000 சம்பளம் வாங்கிடலாம். வெறும் 20,000 கொடுக்குறீங்க. ஆனா தமிழகத்துல ஒவ்வொரு மீட்டிங்கிலும் அழகா முதல்வர் சரி, துணை முதல்வர் சரி, எஜுகேஷன் மினிஸ்டர் சரி, தமிழ்நாடு வளர்ந்து விட்டது, தமிழ்நாடு உயர்கல்வி வளர்ந்து விட்டது, 58% வாங்கிதுன்னு சொல்றீங்களா? யார் சார் காரணம்? அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கீங்களே, அவங்க வெறும் 3,000 பேர் தான். ஆனா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 183 கல்லூரியில 8,500 GL இருக்காங்க. GL எல்லாம் போராட்டம் பண்ணிக்காங்க. ஒரு வாரம் காலேஜ் நடக்கல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? காலேஜ் நடக்கல சார். பேக் டோர் என்ட்ரி எல்லாம் வெளியே கிடக்குது. நீங்க ஃப்ரண்ட் டோர் என்ட்ரி காலேஜ் நடக்குது பாருங்க. 183 காலேஜ் நடக்கல. ஏன்னா நீங்க சொல்ற அந்த ஃப்ரண்ட் டோர் என்ட்ரி பேக் டோர் என்ட்ரி தான். இப்ப நாங்க பேக் டோர் என்ட்ரி காட்டணும்ல. ஏன் இப்படி வஞ்சிக்கிறீங்களே? நீங்க மாறுதடிக்கிறது யாரால சார்? எங்களோட உழைப்பால. நாங்க உழைக்கிறோம். தினந்தோறும் நாங்க பாடா போட்டோம். UGC என்ன சொல்லுது? அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் 16 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்லுது. எந்த ஜிஎல்லாம் 16 மணி நேரம் வேலை செய்யறாங்க, 20 மணி நேரம் 25 மணி நேரம். அப்புறம் இதே செக்ரட்டரி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? கௌரவ வீரர்களா நீங்க வெறும் பாடம் மட்டும் சொல்லிட்டு இவங்க பாடம் மட்டும் எடுத்தாங்கன்னா உயர்கல்வி ஸ்தம்பிச்சிரு சார். அரசாங்கம் வந்து உயர்கல்விக்கு வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வருது. இப்ப நான் முதல்வன், புதுமை பெண்ணு, தமிழ் குடிமகன், லேப்டாப் கொடுக்குது, எல்லாம் கொண்டு வராங்க. இதுக்கு பின்னாடி எல்லாம் போய் பாருங்க. நான் முதல்வன் கிளாஸ் எடுக்கணுமா? கௌரவ விரிவாளர் FDP ப்ரோக்ராம், அதாவது டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அது ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் போடுவாங்க. அங்க போங்க GL போகணும், ஸ்பெஷல் கிளாஸ் எடுங்க GL போகணும், லேப்டாப் போடுங்க GL போகணும், நான் முதல்வனுக்கு GL போகணும்.
நீங்க கொடுக்குறீங்க பாருங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேர்ல வந்து ஒரு 1000 கொடுக்குறீங்க பாரு மாசம் மாசம். அதை வந்து டேட்டா எடுத்து இந்த டேட்டா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதே கௌரவ விருதாளர் தான். நீங்க வந்து மாறுதட்டிக்கிறீங்க. நாங்கெல்லாம் வெற்றி 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 வெற்றின்னு. அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? ஜிஎல் தான் இருக்காங்க. அவங்க தான் தினந்தோறும் இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சார் நீங்க போயிட்டு யாராவது ஒருத்தர் வருஷம் கூட்டு சார் ஃபர்ஸ்ட் இயர் எத்தனை டேட்டா கொடுன்னு கேளுங்க. ஒருத்தர் சொல்ல தெரியாது. ஆனா ஒரு கௌரவ கூட்டு சொல்லுங்க. டியூட்டர் யாரு இருக்கான்? இப்ப நீங்களா சொல்றீங்க கௌரவ எல்லாரும் நீங்க பாடம் மட்டும் எடுக்கப்பான்னு சொல்லிட்டு நாங்க பாடம் மட்டும் எடுக்கிற வேலை செஞ்சோம்னா உயர்கல்வி ஸ்தம்பிக்கும், மாணவரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அது ஒரே காரணம் தான். நாங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஊதியத்துக்காக வேலை செய்யற ஆள் கிடையாது. போராடி ஊதியத்தை வாங்கிப்போம். ஆனா மாணாக்கர் நலன் பாதிக்கப்படக்கூடாது ஒரே காரணத்துக்காகவே நாங்க எல்லாத்தையும் வேலை செஞ்சுட்டு வந்து நாங்க ஊதியம் கேட்கறோம். வேலை செய்யாமல ஊதியம் கேட்கல. நாங்க நினைச்சிருந்தோம்னா இந்த வேலை எங்களுக்கு சொந்தம் இல்ல, நாங்க பண்ண மாட்டோம். நான் முதல்வன் எங்களுக்கு நாங்க பண்ண மாட்டோம். தமிழ் முதல் எங்களுக்கு நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லியிருப்போம். ஆனா மாணவர்கள் பாதிக்கப்படுற ஒரே காரணத்துக்கு அந்த வேலையை செய்யறோம். அந்த வேலை செஞ்சு முடிச்சுட்டு இப்ப எல்லாருக்கும் அக்கௌண்ட்ல காசு போயிட்டு இருக்கு. 3 லட்சம் பேர் லேப்டாப் சிறப்பா கொடுத்துருக்காங்க. நீங்க தானே பெருமையா சொல்லிக்கிறீங்க. அந்த பெருமைக்கெல்லாம் காரணம் யார்? நீங்க எப்படி நீங்க பேக் டோர் சொல்லலாம். நான் முடிக்கிறேன் சார். பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு இவங்க மனசாட்சி இருந்தா எங்களோட குவாலிபிகேஷன் எடுத்து பார்க்க சொல்லுங்க. கல்லூரி வாரியா தகவல்களை திரட்டுங்க. எத்தனை பேராசிரியர்கள் நெட் சர்டிபிகேட் வச்சுக்கன்னு சொல்லுங்க. லிஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் இது பேக் டோரா ஃப்ரண்டரா சொல்லுங்க சார். எப்படி சார் ஒரு அரசாங்கத்திலே ஒரு தனி மனுஷனுக்கு 20,000 மாசம் போயிடும்? யார் இதுல கொள்ளடிக்கிறான்? யார் இதுல போய் சொல்றான்? நீங்க எப்படி எங்களை பேக் டோர் சொல்லலாம் சார்? இதுதான் சார். இவங்க வந்து எங்களை ஏமாத்துறதுக்காகவும் மக்கள்கிட்ட வந்து தவறான தகவலை சொல்றதுக்காகவும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளே ஏமாத்துறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமா சார் இவங்க பேக் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது? அப்பாயின்மெண்ட் அவங்க வந்து 10-15 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்கலாமே சொன்னாங்க. அவங்களே அவங்க திசை திருப்புறாங்க சார். பேக் டோர் அந்த வார்த்தை சொல்லும் போது நீதிபதி யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம தப்பா ஜட்மெண்ட் யோசிக்கிறாங்க. அதனால வந்து அவங்களே இவங்க வந்து திசை திருப்பிடுறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு வன்மமான வார்த்தை இது. ஆகவே இதை இந்த மூலியமா என்ன சொல்லிக்கிறேன்னா, நாங்க இங்க வந்து இவ்வளவு பேர் போராடிட்டு இருக்கோம். கல்லூரி இவ்வளவு பேர் நீங்க போராட ஒண்ணும் கிடையாது. எங்களால வாழவே முடியல. அதனால ஒரே ஒரு 5 நிமிஷம் கோரி தான் சார். 5 சார். தமிழக கவர்மெண்ட் எவ்வளவு பண்ணுது சார். நாங்களாம் தமிழகம் சார். போராட்டம் சொல்லி எங்கெல்லாம் அவமானப்படுத்துறாங்க. போராட்டம் இல்லைன்னே வாழ்வாதாரம் இல்லைன்னு தமிழகமே சொல்லுது. எங்களுக்கு தமிழக முதல்ல தான் காட்டி கொடுக்குறாங்க. எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஃபண்ட் அலாட் பண்ணல, ஃபண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? போராட்டம் தானே. ஆளுங்கட்சியா இருந்து கூட திமுக வச்சு போராட்டம் தானே. அப்ப நீங்க போராட்டம் பெற்று உரிமை வாங்குறீங்களா? நாங்க போராட்டம் பண்ணி எங்க உரிமை வாங்க கூடாதா? அது எப்படி நாங்க பண்ற போராட்டம் மட்டும் அவமானம் ஆயிடும்? எங்களுக்கான 5 அம்ச கோரிக்கை தான் சார். ஒண்ணு, யூஜிசி சொன்ன 57,700 கொடுக்கணும் சார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 11 மாசம் வேலை செய்யணும் சார். 11 மாசம் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அவல நிலை சார். சொன்னதான் தெரியும். ஜூன் மாசம் 14 காலேஜ் தொடங்கும் சார். ஆனா ஜூன் மாசம் சம்பளம் வராது. நாங்க என்ன பண்ணோம்னா ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த 2 மாசம் சம்பளம் அவங்க வந்து தனியா ஃபண்ட் அலாட் பண்ணி எனக்கு ஆகஸ்ட் மாதம் சம்பளம் கொடுப்பான். அப்ப நான் ஜூன் ஜூலை எப்படி வாழ முடியும்? அது மட்டும் சார். மார்ச் வந்துச்சுன்னா ஏப்ரலுக்கான சேலரி போடவே மாட்டாங்க. பிப்ரவரி மார்ச் சம்பளம் போட்டுருவாங்க. அப்ப மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாசம் சம்பளம் கிடையாது. கணக்குக்கு தான் 11 மாசம். அவங்க எப்படி அலாட் பண்ணா தெரிஞ்சுக்கோங்க. ஜூன் மாசம் வேலை செய்யணும். ஆகஸ்ட் மாசம் சம்பளம். ஆகஸ்ட்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் வேலை செய்வேன். பிப்ரவரி மார்ச் சேர்த்து போட்டுருவாங்க. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாசம் சம்பளம் கிடையாது. நாங்க என்ன மண்ணாடி தின்ன முடியும்? 20,000 கொடுக்குறோம். அவங்க 20,000 கொடுக்குறோம். 5,000 ஏற்றி கொடுத்து சொல்லி அதை வச்சு நீங்க வாழ முடியுங்களா சார்? உங்களால வாழ முடியுமா? 5,000 வச்சு உங்களால வாழ முடியுமா? கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. எப்ப முந்தானத்து வந்து நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, திராவிட மாடல் அரசு வந்து 10,000 ஏற்றி கொடுத்துன்னு சொல்லு சார். 10,000 ஏற்றி கொடுத்தாங்க சார். நாங்க இல்லன்னு சொல்ல சார். எப்ப சார் ஏற்றி கொடுத்தீங்க? 5,000 ஏற்றி கொடுத்து 5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த 5,000 ஏற்றி கொடுத்து இப்ப 2020 இவ்வளவு நாள் ஆகி போச்சு. இதே பேசிட்டே இருப்பீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு பொருளோட வேலை ஒரு பேனோட இந்த பேனை நான் படிக்கும் போது 50 பைசா ரூபாய், இன்னைக்கு 5 ரூபாய் இல்ல. அப்ப எக்கனாமி எங்க வளர்ந்துட்டு இருக்கு? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? 1 லிட்டர் பெட்ரோல் 102 ரூபாய் இல்ல சார். அடிப்படை வசதிகளை பூர்த்தி பண்ணிக்க முடியலீங்க. சாதாரணமா மினிஸ்டர்ல சொல்லிடுறாங்க சார். எங்க இடத்துல வந்து எங்க பிரச்சனைகளை வந்து பார்க்க சொல்லணும். அப்பதான் தெரியும். 10,000 ஏற்றி கொடுத்தா 10,000 ஏற்றி கொடுத்து சொன்னா சார் இதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது சார். நாங்க திருப்பி கொடுக்குறோம் சார். நீங்க வாழ்ந்து காட்டுங்க. 1 மாசம் உங்களால வாழ முடியாது சார். 1 மாசம் வாழ முடியாது. எங்களுக்கு ஏன் வழி கொடுக்குறீங்க? வாழவே முடியாது. அறிவு வழி கொடுக்குறீங்க. வந்து பெருசா வந்து ரொம்ப 57,700 யூஜிசி கொடுக்க சொன்ன 57,700 கொடுங்க. 12 மாசம் சம்பளம் வேணும் சார். மூணாவது பாத்தீங்கன்னா இபிஎஃப் சார். நான் வந்து ஒரு பிரைவேட் செக்டர்ல போய் யாராவது ஒர்க் பண்ண வச்சுக்கலாம், அவனுக்கு கூட இபிஎஃப் பிடிக்கிறாங்க சார். எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட். எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் பிடிச்சி அவன் ரிட்டையர் பண்ணணும். அவனுக்கு பென்ஷன் இருக்கு. அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஏதோ ஒரு தொகையை வாங்கிட்டு போறான். எங்களுக்கு அந்த நிலைமை கூட இல்லையா? உங்களுக்கு ஒழிச்சு கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த நிலைமை கூட கிடையாதா? அது மட்டும் இல்லையா சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கௌரவ விருது மட்டும் தான் இவ்வளவு கொடுமை. இப்ப எனக்கு கூட ஆசை வந்து அந்த 10 லட்சம் கொடுத்தாங்களே விழுப்புரத்துல போய் கலாச்சாரம் செத்து போடான்னு சொல்லிட்டு, அப்ப நான் கூட தோணுச்சு என் குடும்பத்தை எல்லாம் பாத்துக்க முடியல நல்லபடியா. நம்மளும் போய் கள்ள சாராயம் குடிச்சு செத்து போடல. எதுக்கு நம்ம டாக்டர் பட்டம் வாங்கிட்டு சம்பாதிச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாம ஏன் இப்படி இருக்கணும்? எவ்வளவு கத்தி பாருங்க. சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே சொல்லிட்டு கள்ளச்சாரம் குடிச்சு செத்தாலாச்சு முதல்ல நம்ம 10 லட்சம் கொடுக்க மாட்டோம் ஆசை வருது.
அப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு சாவரம் உங்களுக்கு முக்கியமா போயிடுது. உங்களுக்காகவே உங்களை பாதுகாக்க, உங்களுடைய அரசாங்கத்தோட சிறப்புகளை பாதுகாக்க ஹையர் எஜுகேஷன் பண்ணிட்டு எங்களுக்கு நீங்க கொடுக்குற தண்டனை 25,000. அப்ப யார் சார் வழிகாட்டுறாங்க? அப்ப உங்களுக்கு யார் முக்கியம்? சமுதாயத்தை கட்டமைக்கிற ஆசிரியர்கள் முக்கியமா, குடிச்சிட்டு சாவரம் முக்கியமா? சார் நீங்க கொடுங்க சார், கொடுக்க நாங்க சொல்லவே இல்லை, எங்களுக்கும் கொடுங்கன்னு தான் சொல்றோம். நீங்க பண்றது தப்புன்னு நாங்க சொல்லவே இல்லை, எங்களுக்கு பண்றது தப்புன்னு தான் நாங்க சொல்றோம். அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா செத்துறாங்க சார். நிறைய பேர் ரிட்டையர் போயிட்டாங்க பாவம். எனக்கு வந்து ஆசிரியர் இருந்தாலும் நிறைய பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க, சும்மா போறாங்க. அவங்க வேலை செய்யணும் 15,000, அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. சொட்ட வழுக்க கல்யாணம் கூட நிறைய பேர் போயிட்டாங்க. இன்னும் கல்யாணம் நிறைய பேர் இருக்காங்க. கௌரவ 45 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணலையே, என்ன வேலை செய்யணும்? கௌரவ எவ்வளவு சம்பளம்? 25,000 டெம்பரரியா முடிஞ்சு போச்சு. அவன் கல்யாணம் கூட ஆக மாட்டேங்குது. அப்படியே சொட்டையா வழுக்காட்டு போய் செத்து போயிடுறாங்க சார். அப்ப நாங்க என்ன கேட்கறோம்னா, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பனிக்கொடை கொடுங்க. ஏன் எங்களை வந்து இப்படி சாவடிக்கிறீங்க? பனிக்கொடை கொடுங்க, 25 லட்சமாச்சு கொடுங்கன்னு கேட்கறாங்க. சும்மா கேட்கலீங்களா சார், நாங்க உழைக்கிறோம்ல. ஆகவே தமிழக அரசு எங்களோட 5 அம்ச கோரிக்கைகளை செவிசாய்க்கணும். செவிசாய்க்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் சார். தேங்க்யூ.